ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் சாரி கேட்குறேன் எல்லாருமே. சாரி. ஏன்னா ஒரு வாரம் ஆகுது நான் வீடியோ போடவே இல்லை. என்ன இப்போ தான் ரீசெண்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க கொஞ்சம் பேர். வந்து எனக்கு ஏன் வீடியோ போட முடியலன்னா, வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா, தம்பி வீட்டில் தான் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. பாப்பா கம்ப்யூட்டர் கிளாஸ் வேறு கற்றுக்க போகிறான். இது 3 வேளைக்கு சாப்பாடு செய்யணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பாப்பா சாப்பாடு இல்லாமல் போவான். அதான் அந்த பிஸிலே நான் அப்படியே ஒரு வாரத்தை ஓட்டிட்டேன். இப்போ இப்போ கண்டினியூ பண்ணுறேன். டெய்லி இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். வாரத்தில் 2 நாள், ஒரு 2, 3 நாள் கேப் ஆகுது. இப்போல்லாம் ரீசெண்டாக நல்லா தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் மறுபடியும் அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் கோயிலுக்கு போகிறதுக்காக வீடியோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணனால தான் வீடியோ போட முடியல. சரி, இதுக்கு மேலெல்லாம் நல்லா கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு, சரி வேர்க்கடலை சட்னி பொடி, அதாவது சப்பாத்திக்கு ட்ரை சட்னி பொடி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வணக்கி வச்சுட்டு அது இதெல்லாம் எடுத்துட்டேன், தோல் மேலே எடுத்துட்டேன். என்ன சொல்கிறதுன்னா, ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கிட்டேன். பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு வெல்லம், அதாவது ஒரு 3 ஐட்டம் தான். வெல்லம், பூண்டு, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிட்டோம்னா எல்லாமே போட்டு அரைச்சி வச்சிட்டேன் மிக்சியில். அது சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். சாதத்தை சுட சுட ரைஸுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுட்டு மாங்காய் துருவிட்டு, ஷார்ட் வீடியோவில் மாங்காய் தொக்கு போட்டிருந்தேன். மாங்காய் துருவிட்டு நான் தொக்கு செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கான வீடியோ நான் போடல. ஏன்னா ஷார்ட் வீடியோவில் போட்டுட்டேன். அது பெரிய வீடியோவாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு அது போடலான்னு இருக்கிறேன். அதை போட்டு அரைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மம்மி, நம்ம இனிமேல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னாங்க. சூட சுட சுட ரைஸுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குது. இந்த சுகரு, இந்த பிபி, ப்ரெஷர் இருக்கிறவங்க வேர்க்கடலை அவ்வளோ சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமாகும் சுகருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு வச்சுட்டேன். நல்லாவே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் காலேஜுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. பாப்பாவும் நான் என்னோடய பையன் கூடவே அட்மிஷன் போட்டாச்சு. மாமா கோயம்புத்தூர், சென்னை எங்கன்னா போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வேணாங்க, பாப்பாவும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்மளை விட்டுட்டு தூரமாக போவாங்க. பிள்ளைங்களே ஏன் நம்ம இப்போவே ஹாஸ்டலில் போட்டு படிக்க வைக்கணும், நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே போட்டாச்சு. ஏன்னா எனக்கு ஹாஸ்டலில் போடுறது அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா பயமாகவே இருக்கும். ஏன் நான் எப்போவுமே சின்ன வயசில் இந்த பசங்களை விட்டுட்டு இருந்ததில்லை. அதனால் சரி ஹாஸ்டல் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப போராடிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி இங்கே அலைன்ஸ்லேயே போட்டாச்சு என்னோடய பையன் கூட. எங்கன்னா ஆனைக்கல்ல வருது இந்த காலேஜு. சரி ஓகே, இனிமேலே நான் என்னோடய பொண்ணு அங்கே தான் போயிட்டு வருவாள். இது காலேஜில் எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அங்கே எல்லாம் மீன், செடிங்க, மீன் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, பிளேஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஒரு அதாவது பூ, செடி, எனக்கு அது சொல்ல தெரியல எப்படி சொல்லணும்னு. பார்க்குறதுக்கே கண்ணில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய பையனை. ஆனால் காலேஜ் நல்ல காலேஜுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் நான் 2 பேருமே அங்கேயே ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சேர்த்தப்போ காலேஜுக்கு அட்மிஷன் போட்டப்போ பையனை போட்டப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். என்னோடய பையன் ஃபஸ்ட்டு எப்படி சேர்த்து விட்டோமோ அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சமும் எதுவும் மாறல. நல்ல பசங்களோட நம்ம பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். காலேஜ் மட்டுமே எடுத்து ஒரு காலேஜ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கே நல்ல காலேஜ் சூஸ் பண்ணிட்டோன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, எனக்கு ஹாஸ்டலில் சேர்த்த பிடிக்காது. அதனால தான் நான் இங்கேயே சேர்த்துட்டேன். ஏன்னா
பொம்பளை பிள்ளைங்கள வந்து ஹாஸ்டலில் போட்டுட்டோ இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து வந்து ஹாஸ்டலில் போட்டோம்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமும் வந்து போயிடுவாங்க புருஷன் வீட்டுக்கு. நம்ம கூட எப்போ இருப்பாங்கன்றத நான் யோசித்து என்னோட மாமா கிட்டே போராடிட்டு இங்கே சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட பையன் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து காலேஜில் வந்து அதாவது திருப்பதியில் வந்து நம்ம ரூமு போடுறோம் இல்லையா, அந்த ரூமு ப்ரைவேட் ரூமுங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெரூன் கலர் பெயிண்டிங்கில் வந்து அங்கே ஹாஸ்டல் அங்கே ஸ்டாஃப்ஸுங்க இருக்காங்களே இல்லையா, அந்த ஸ்டாஃபுங்களுக்கு வீடு கட்டி அதாவது ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்காங்க, பிஜி அந்த மாதிரியெல்லாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம திருப்பதியில் எப்படி இருக்கும் ரூம்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தது நினப்பு வந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்து ரசித்து ஒரு டே ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு காலேஜில். ஜாலியாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டே வந்து சரி ஓகே அன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, போயிட்டு வந்துட்டு இது மஞ்சள் எல்லாம் பூசி நிலவாசல் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டேன். அது போன வாட்டி நிலவாசல் பூஜை பண்ணது போட்டிருந்தேன். அதனால தான் சரி இன்றைக்கி மஞ்சள் பூசிட்டு கோலம் மட்டும் போட்டுட்டு நல்லா அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதாவது போன விலாகில் துணியெல்லாம் மடித்து வைக்கிறது கொஞ்சோண்டு காமிச்சிருந்தேன். அதெல்லாம் பீரோ க்ளீன் பண்ணிக்கிட்டு மடித்து வச்சுட்டு எல்லாமே நான் வந்து இது பண்ணிட்டேன். சாரீ கலெக்ஷன் தான் ஒரு டைம் போடலான்னு இருக்கிறேன். எனக்கு வந்து சாரீ கலெக்ஷன் போடுறது இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கெல்லாம் நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து சாரீ வந்து நல்லா நீட்டாக மடித்து வைக்க தெரியாது. எனக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். என்னென்னா நான் துணி மடிக்கிறது அவ்வளோ விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். அம்மா வருவாங்க, அம்மா வந்து எப்போவுமே சாரீ சூப்பராக மடித்து நீட்டாக வைப்பாங்க. அதனால் சாரீ எனக்கு உண்மையை சொல்லணுன்னா காய வைக்கவும் தெரியாது, மடிக்கவும் தெரியாது. இப்போ என் பொண்ணுக்கு 17 வருஷம் ஆகப்போகுது. என் பொண்ணு சாரீ எவ்வளோ சூப்பராக காய வைக்கிறா. ஆனால் எனக்கு வராது. அதை சொல்லிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தாலும் அதை சொல்லி தானே ஆகணும். எனக்கு எல்லாம் வெக்கமாக தான் இருக்கும் சொல்லும்போது. ஆனால் அது வந்து நம்ம தெரியாதது தெரியலான்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. எனக்கு சாரீ மடிக்கிறது அவ்வளோ தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் சாரீ விலாக் வந்து போடலான்னு நினைக்கிறேன். சரி முடிஞ்சால் போடுறேன். என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 சாரீ இருக்கும், அவ்வளோதான். அதனால் இது எதுக்கு நம்ம காட்டுறது அப்படின்னு பார்க்குறேன். அதிகமாக இருந்தால் நம்ம நல்லா சாரீ காட்டலாம். என்ன பண்ணுறது, எனக்கும் ஒரு ஆசை தான். எனக்குன்னு எங்கே பார்த்தாலும் சாரீ வாங்கி வச்சுப்பேன். ஆனால் மடித்து வைக்கிறதா தெரியாது. சரி ஓகே, சாரீ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் நான் கொஞ்சம் காட்டுறேன். சரி எங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், அம்மா இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு. நான் அக்காவை கூப்பிட்ருந்தேன் கோயிலுக்கு வாக்க போகலான்ட்டு. அக்காவும் சரி சொல்லியிருந்தது வரேன்ட்டு. சரி வரல. நான் வந்து மஞ்சள் வாசலுக்கு என்னென்ன வந்து பூசிட்டேன்னா, சந்தனம், கொஞ்சம் ஜவா, இது தண்ணி அப்புறம் வந்து இது என்ன பன்னீர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் மஞ்சள் எல்லாம் பூசிட்டு நல்லா மகமகமான்னு வந்துடுச்சு. இது கட்டைக்கு மட்டும் எனக்கு அப்போ வந்து புட்டியில் எப்படி சொல்கிறது, அந்த புட்டியில் பாட்டில் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு துளசி செடி. இதில் வந்து இப்போ என்னோடய பையன் கட்டை கட்டிட்டானா, இப்போ இந்த பாட்டு துளசி மாடை வாங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பூச முடியல. நான் என்ன பண்ணுறேன், மஞ்சள் அந்த இதுக்கு ஏன்னா எனக்கு மஞ்சள் பூசினா தான் எனக்கு திருப்தியாகும். அதனால் மஞ்சள் பூசிடுவேன். பூசிட்டு எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டுட்டு என்னை அலங்கரிச்சிட்டு இப்படி தான் நான் பூஜை பண்ணிக்குவேன் எப்போவுமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டு மங்களகரமாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூஜை பண்ணிக்கணும். எனக்கு வந்து யாருமே சொல்லித்தரல. வரமலட்சுமி பண்டிகையாக இருந்தாலும் சரி, எனக்கு பூஜை பண்ணுறது சரி, தானாகவே எனக்கு எல்லாமே அமைஞ்சுது. என்னோட ரிலேஷனில் ஒரு டைமு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நீ எதுக்கு வரமலட்சுமி பண்டிகை பண்ணுறேன்ட்டு. நான் வந்து ஒன்றும் சும்மா நானே எடுத்து செய்யலாம். நம்ம வீட்டில் ஐயர் நம்ம அதாவது என் கல்யாணம் பண்ணல, ஏன்னா லவ் மேரேஜ் நம்மளுது. நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க தான் ஒரு சாமியார். அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் செஞ்சேன். இதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு விலாகில் சொல்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்